வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. கிரேக்க நாட்டில் நடந்த கதைங்க இது. அந்த கிரேக்க நாட்டில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப பெரிய தலைவர்கள். அவங்களுக்கு ஒரு சிறு வயதிலே ரொம்ப புகழ் மாலை அடைஞ்ச ஒரு இளைஞனை பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அந்த இளைஞனை பழி வாங்கணுன்ட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த இளைஞனை அழைச்சு என்ன சொன்னாங்கன்னா, இன்னிலிருந்து நீ நம்மளுடைய ஊர்ல இருக்கிற இந்த துப்புரவு வேலையை செய்யணும். நம்ம ஊரையே நீ சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதை கேட்ட அந்த இளைஞன் மறுப்பு தெரிவிக்காம ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை எடுத்துக்கிட்டாரு. அன்னிலேருந்து அந்த இளைஞன் அந்த கிரேக்க நாட்டு வீதி, அதே மாதிரி அந்த போற ரோட்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கழிவுகள், குப்பைகள் எல்லாத்தையுமே சந்தோஷமா எடுத்து அந்த கிரேக்க நாட்டையே ரொம்ப சுத்தமா ஆக்கினாரு. அதை பார்த்து அந்த கிரேக்க நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு பூரிப்பாயிடுச்சு. நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, இந்த இளைஞர் தனி ஒருவரா இருந்து நம்மளோட தெருவு, நாடு எல்லாத்தையுமே சுத்தம் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேக்க நாட்டு மக்கள் அனாவசிய குப்பைகளை அந்த ரோட்ல போடுறது கிடையாது, வீதியில போடுறது கிடையாது, அதை நிறுத்திட்டாங்க. சில காலங்கள் கழித்து அந்த கிரேக்க நாட்டு மக்களே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுமே இந்த இளைஞனோட சேர்ந்து துப்புரவு பணியை தொடர்ந்தாங்க. இந்த கிரேக்க நாட்டு இந்த இளைஞனாலையும் இந்த மக்களாலையும் ரொம்ப சுத்தமாயிடுச்சு. இதை பார்த்து அந்த அரசாங்கம் துப்புரவு பணியாளர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்து அந்த பதவிக்கு அமர்த்தினாங்க. அன்னியிலிருந்து துப்புரவு பணியாளர்கள்னாவே அந்த கிரேக்க நாட்டு மக்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்குமே ஒரு பெரிய பெருமையும், அதே மாதிரி அவங்கள ஒரு நன்றி கடனோட வணங்க செய்வாங்க. யாரும் அவங்கள தப்பா பேச மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம நாட்டில் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவோட இந்த குட்டி கதையை முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.